டிசம்பர் 11. நமது அனுதின மன்னா ஊழியங்களின் வாழ்த்துக்களுடன் இன்றைய நற்செய்தி. தேவன் பதிலளிப்பார். இன்றைய வேதாகம பகுதி எரேமியா 29:10 முதல் 14 வரை. பாபிலோனிலே 70 வருஷம் நிறைவேறின பின்பு நான் உங்களை சந்தித்து உங்களை இவ்விடத்துக்கு திரும்பி வர பண்ணும்படிக்கு உங்கள் மேல் என் நல் வார்த்தையை நிறைவேற பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. அப்பொழுது நீங்கள் கூடி வந்து என்னை தொழுது கொண்டு என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவீர்கள், நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன். உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடினீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். நான் உங்களுக்கு காணப்படுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உங்கள் சிறையிருப்பை திருப்பி நான் உங்களை துரத்திவிட்ட எல்லா ஜாதிகளிலும் எல்லா இடங்களிலுமிருந்து உங்களை சேர்த்து நான் உங்களை விலக்கியிருந்த ஸ்தலத்துக்கே உங்களை திரும்பி வர பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். முக்கிய வசனம்: அப்பொழுது நீங்கள் கூடி வந்து என்னை தொழுது கொண்டு என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவீர்கள், நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன். எரேமியா 29:12. போதகர் தீமோத்தேயு பயணம் செய்யும் போது தனது போதகருக்குரிய கழுத்துப்பட்டையை அணிந்திருந்ததால் அவர் அடிக்கடி அந்நியர்களால் அணுகப்படுவார். தயவு செய்து எனக்காக ஜெபியுங்கள் என்று விமான நிலையத்தில் உள்ளவர்கள் அவரது எளிய கருத்த மேலங்கியின் மீது போதகருக்கான பட்டையை பார்க்கும்போது கூறுகிறார்கள். சமீபத்தில் ஒரு விமானத்தில் ஒரு பெண் அவரை கவனித்த போது அவருடைய இருக்கை அருகே மண்டியிட்டு, நீங்கள் ஒரு போதகரா, எனக்காக ஜெபிப்பீர்களா என்று கெஞ்சினார். போதகர் தீமோத்தேயு அந்த பெண்ணுக்காக ஜெபித்தார். எரேமியாவில் உள்ள ஒரு பகுதி தேவன் ஏன் ஜெபத்தை கேட்கிறார் மற்றும் பதிலளிக்கிறார் என்பதை நாம் உணர உதவுகிறது. தேவன் அக்கறை காட்டுகிறார். அவர் தனக்கு பிரியமான ஆனால் பாவத்தால் நிறைந்து சிறைப்பிடிக்கப்பட்டு போன ஜனங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே என்று உறுதியளிக்கிறார். அவர்கள் தம்மிடம் திரும்பும் காலத்தை தேவன் எதிர்நோக்கினார். அப்பொழுது நீங்கள் கூடி வந்து என்னை தொழுது கொண்டு என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவீர்கள், நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன். உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடினீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். தீர்க்கதரிசி சிறையில் அடைக்கப்பட்டிருந்த போது ஜெபத்தை பற்றி இதையும் இதற்கு மேலும் கற்றுக்கொண்டார். தேவன் அவருக்கு, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் என்று உறுதியளித்தார். ஜெபிக்கும்படி இயேசுவும் நம்மை உந்துகிறார். உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிறதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார் என்று அவர் கூறினார். எனவே ஜெபத்தில் கேளுங்கள், தேடுங்கள் மற்றும் தட்டுங்கள். நாம் வைக்கும் ஒவ்வொரு விண்ணப்பமும் பதிலளிப்பவருடன் நம்மை நெருங்கச் செய்கிறது. ஜெபத்தில் நாம் தேவனுக்கு அந்நியராக இருக்க வேண்டியதில்லை. அவர் நம்மை நன்கு அறிந்திருக்கிறார். நம்மிடமிருந்து கேட்க விரும்புகிறார். நம்முடைய கவலைகளை இப்பொழுதே அவரிடம் எடுத்துச் சொல்லலாம். நீங்கள் எத்தனை முறை ஜெபிக்கிறீர்கள்? இன்று நீங்கள் தேவனிடம் என்ன சொல்வீர்கள்? அன்பு தேவனே, என்னை பற்றிய உம்முடைய கரிசனையும் அறிவும் என் ஜெபங்களை ஊக்குவிக்கிறது. அவை ஒவ்வொன்றிற்கும் நீர் பதிலளிப்பதற்காக உமக்கு நன்றி.